நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்குடியின் முதல் வானொலி, நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. குடியரசு தின விழா பற்றி நம்மோடு பகிர இணைகிறார் அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் துறையின் உதவி பயிற்றுனர் முனைவர் சோ அருணனையா அவர்கள். நேயர்கள் அனைவருக்கும் இந்திய நாட்டின் குடியரசு தின நன்னாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பாரத நாடு பழம்பெரும் நாடு. பரந்துபட்ட இந்திய பெருந்தேசம் பண்டை காலத்தில் பரத கண்டம் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்டது. ஒரு கண்டம் என்று சுட்டப்படுவதற்குரிய அத்தனை பொருத்தங்களும் இந்த தேசத்திற்கு உண்டு. வடக்கே இமயமலையினையும் தெற்கே குமரிமுனையினையும் இருபுறங்களிலும் கடல்களையும் எல்லையாக கொண்ட இந்த பெரிய தேசத்தை முழுமையாக ஆண்ட மன்னர்கள் மிக குறைவு. இயற்கை வளமும் தொன்மை சிறப்பும் நிறைந்திருந்த இந்த இந்திய தேசத்தை பல்வேறு அரசர்கள் பல்வேறு காலங்களில் சிறு குறு பகுதிகளாக பிரித்து ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். மன்னர்களின் ஆட்சிதான் என்றாலும் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ற அவர்கள் உரிமைகளை மதித்து நடக்கிற ஆட்சியே நிலவியது. மன்னர்கள் கடவுளுக்கு நிகராக வைத்து போற்றப்பட்டாலும் உண்மையான மன்னர்களாக மக்களே விளங்கி வந்திருக்கிறார்கள். அவர்கள் குடிகள் என்றும் குடிமக்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். குடிகளை தழுவி சிறந்த ஆட்சியை செய்யக்கூடிய மன்னனின் வழியை பின்பற்றி இந்த உலகமே சூழ்ந்து நிற்கும் என்கிறார் திருவள்ளுவர். மன்னர் குடிகளை தழுவுதல் ஒருபுறம் என்றால், குடிகள் மன்னரை தழுவுதல் மற்றொரு புறமாக, இவ்விரண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக விளங்கி உலக நாடுகளில் அரசியலுக்கு அடிப்படையாக இந்த இலக்கணம் பொருந்தியிருக்கிறது. ஆனால் அதனினும் மேலாக அரசை மக்கள் தழுவி வாழ வேண்டியதில்லை, அரசுதான் மக்களை தழுவி நிற்க வேண்டும் என்று வள்ளுவம் வழிநடத்துகிறது. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு எனவும் ஊருக்கு உழைப்பதே யோகம் எனவும் நோக்கத்தில் கொண்டு மன்னர்கள் தங்களது பதவியை தொண்டுக்கு உரிய வாய்ப்பாக கருதி ஆட்சி மேற்கொண்டனர். ஆனால் பழங்காலத்தில் கூட அதிகாரச் செருக்கும் தன்முனைப்பும் கொண்ட மன்னர்கள் சிலர் இருக்கத்தான் செய்தார்கள். அவர்கள் அமைச்சர்களையோ தளபதிகளையோ கூட மதிக்காதவர்கள். குடிமக்களை மிகவும் துச்சமாக கருதி தங்கள் விருப்பம் போல செயல்பட்டவர்கள். நாடும் நாட்டு மக்களும் தங்களுக்காகவே படைக்கப்பட்டவை என்ற சுயநலம் மிகுந்தவர்கள். இத்தகைய மன்னர்களின் ஆட்சியை கொடுங்கோன்மை என்று குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர். ஆட்சியின் பயன் ஆட்சியை நடத்துபவர்களுக்காக இல்லை, ஆனால் பல காலங்களில் இந்த நிலை மாறிப்போயிருக்கிறது. ஆட்சி புரிவோர்கள் தடம்புரண்டு அதிகாரப்பற்றுடையவர்களாக ஆகி ஆட்சி நடத்தியதனால்தான் இந்த விளைவு ஏற்பட்டது. நாட்டு மாந்தரெல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார், ஆட்டு மந்தையாம் என்று உவகை அரசர் எண்ணிவிட்டார், காட்டும் உண்மை நூல்கள் பலதாம் காட்டினார்கள் ஏனும், நாட்டு ராஜநீதி மனிதர் நன்கு செய்யவில்லை என்ற பாரதியின் வாக்கு இதனை உறுதிப்படுத்துகிறது. ஆயினும் மனிதகுல வரலாறு தொடங்கிய காலம் தொட்டு அரசு இல்லாமல் நாடுகள் இருந்ததில்லை. அது ஒரு வளர்ச்சி மிக்க சமுதாயத்திற்கு அடையாளம். அரசை மக்கள் தழுவி வாழும் நெறி சிறந்த அரசியல் நெறி ஆகாது. அரசை தழுவி வாழ்ந்தால்தான் வாழ்வு நடக்கும் என்றால் அது கொடுங்கோன்மை. மக்களை தழுவி நிற்கும் அரசில் மக்கள் உரிமை உடையவர்கள். மக்கள் நலனை அரசு நாளும் போற்றுகிறது, வளர்க்கிறது, பாதுகாக்கிறது. அங்கு பொதுமை நிலவும், செங்கோன்மையும் நடுவு நிலைமையும் உடைய நல்லாட்சி அமையும். மக்களின் மனம் போல மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ற
மக்களுக்காகவே நடத்தப்படுகிற ஆட்சியை செங்கோன்மை என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். செங்கோன்மை நிறைந்த ஆட்சியில் ஆட்சியாளர் என்பவர் மக்களின் பிரதிநிதியே ஆவார். அவர் குடிமக்களோடு இரண்டரக் கலந்தவர். அத்தகைய மக்களால், மக்களுக்காக, மக்களாலேயே நிகழ்த்தப்படும் செங்கோன்மை நிறைந்த ஆட்சியே இன்றைய குடியாட்சி ஆகும். அந்நியர் ஆட்சியிலிருந்து பலகாலம் அல்லல்பட்டு இருந்த இந்த இந்திய தேசம் தாழ்வுற்று, வறுமை மிஞ்சி, விடுதலை தவறிக்கெட்டு பாழ்பட்டு நின்ற இந்த தேசம் பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னால் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வகையிலே விடுதலை அடைந்தது. ஆனால் அப்போதும் கூட முன்பு இருந்தபடியே இந்திய தேசம் பல சமஸ்தானங்கள் உட்பட்ட பகுதியாகவே விளங்கியது. இந்த மன்னராட்சி முறையிலிருந்து மக்களாட்சிக்கு இந்திய தேசத்தை இட்டுச் செல்லும் முயற்சியின் முதல் அடியாக 1930 ஆண்டு இந்திய விடுதலை இயக்கத்தினர் பூரண சுயராஜ் என்கிற விடுதலை அறைகூவலை நினைவுகூர ஜனவரி 26 விடுதலை நாளாக காந்தியடிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அன்றைய நாளில் கிராமப்புறங்களிலும் சிற்றூர்களிலும் உள்ளூர் தலைவர்கள் கூட்டம் கூட்டி காந்தியடிகள் பரிந்துரைத்த விடுதலை நாள் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். இதுதான் அந்த உறுதிமொழி. பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம், ஆன்மீகம் ஆகிய 4 விதத்திலும் நமது தாய்நாட்டிற்கு கேடு விளைவித்து வரும் ஓர் அரசாட்சிக்கு அடங்கி நடப்பது மனிதனுக்கும் இறைவனுக்கும் செய்யும் துரோகம். இப்படித்தான் அன்று காந்தியடிகள் சொற்படி இந்த உறுதிமொழியை ஒவ்வொரு இந்தியரும் தன்னுடைய உள்ளத்தில் பதித்து ஏற்றுக்கொண்டனர். 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 ஒரு நிரந்தர அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான வரைவு குழு உருவாக்கி அதன் தலைவராக அண்ணல் P.R. அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். அந்த குழு ஒரு வரைவு அரசியலமைப்பினை 1947 ஆண்டு நவம்பர் 4 அரசியலமைப்பு சட்டவாக்க அவையில் சமர்ப்பித்தது. 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 166 நாட்கள் பொது திறந்த அமர்வுகளில் சந்தித்து அரசியலமைப்பின் ஏற்புக்கு முன்னதாக பல விவாதங்கள் நடைபெற்றன. கடைசியாக ஜனவரி 24 1950 ஆண்டு 308 பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய ஒப்புதலுடன் கையால் எழுதப்பட்ட நிரந்தர அரசியலமைப்பு கையெழுத்திடப்பட்டது. அதன் பிறகு 2 நாட்கள் கழித்து 1950 ஆண்டில் விடுதலை பெறுவதற்கு 17 ஆண்டுகளுக்கு முன்பே காந்தியடிகள் ஏற்படுத்திய விடுதலை நாளான ஜனவரி 26 மக்களாட்சி மலர்ந்த தினமாக கொண்டாட அன்றைய அமைச்சரவை முடிவு செய்து அறிவித்து செயல்படுத்தியது. 1950 ஆண்டு முதல் இந்த இனிய தினம் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. காலம் காலமாக மக்களின் தேசமாக இருந்து வந்த இந்தியா இந்த நாளில் இருந்து அதிகாரப்பூர்வமான மக்களின் தேசமாகவே மாற்றப்பட்டது. அதன் 72 ஆண்டைத்தான் இப்போது நாம் உளமகிழ்வோடு ஒன்று கூடி கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். தேசம் ஆட்சியாளர்களால் ஆளப்பட்ட போதும் அந்த தேசத்தின் கலை, பண்பாடு, மொழி, மரபு ஆகிய அனைத்திற்கும் பொறுப்பாக விளங்கக்கூடியவர்கள் குடிமக்களே ஆவர். நவீன குடியரசின் நிர்வாக அமைப்பிலே 3 அங்கங்கள் இருக்கின்றன. 1 சட்டமியற்றும் அவைகள், 2 நிர்வாக அமைப்பு, 3 நீதிமன்றம். இந்த 3 அங்கங்களும் சுதந்திரமானவையாக இருந்தாலும் கூட ஒன்றோடு ஒன்று தொடர்புடையனவாகவும் இருக்கின்றன. ஒன்றை ஒன்று சார்ந்தும் இருக்கின்றன. இருந்தாலும் இவை யாவற்றுக்கும் தலையாய் விளங்குகிற குடிமக்கள்தான் ஒரு நாட்டை உண்மையாக உருவாக்குகிறார்கள். ஆதலால் அமைகின்ற அரசு குடியரசாக அமைந்தால் எந்த நாடும் வளர்ச்சி நிலையை நோக்கி தன்னை முன்னேற்றிக் கொள்ளும். குடியாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் உலக நாடுகளோடு ஒருங்கிணைந்து சமதர்ம சமுதாயம் அமைவதற்கான ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அயராது உழைத்து கொண்டிருக்கிறது நமது இந்திய திருநாடு. இன்னும் அடைய வேண்டிய இலக்குகள் எத்தனையோ இருந்தாலும் கடந்து வந்திருக்கிற பாதைகளையும் பயணங்களையும் திரும்பி பார்க்கிற போது மலைப்பு ஏற்படத்தான் செய்கிறது. மகிழ்ச்சியும் உடன் ஏற்படுகிறது. எண்ணற்ற ஆன்றோர்கள் இந்த தேசத்தை குறித்து, அதன் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு
பல இலக்குகளை தங்களுடைய கனவுகளாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கனவுகள் யாவும் நனவாகும் நன்னாளே இந்த இந்திய தேசத்தில் குடியரசு நாள் விழாவை முழுமையுடையதாகச் செய்யும். அத்தகைய நன்னாளுக்கு இந்த தேசத்தை அழைத்துச் செல்ல வேண்டிய பெரும் பொறுப்பு வளரும் தலைமுறையாகிய இன்றைய இளைஞர்களின் கரத்திலேதான் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மெஞ்ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் ஒரு சேர அடைகிற நிறைவு, எல்லாருக்கும் எல்லாமும் என்கிற தன்னிறைவு, இல்லாமை இல்லாத, போர் ஒழிந்த, பூசல்கள் அற்ற, ஏற்றத்தாழ்வுகள் முற்றிலும் நீங்கிய புதிய சமுதாயத்தின் பொலிவு, இவை யாவும் குடியாட்சியின் புகழ்பாடும் இலக்கணங்கள். இந்த தேசம் என்னும் பெருந்தேரின் ஆட்சி என்னும் சக்கரம் நிலையாகச் சுழல்வதற்கு குடிமை என்னும் அச்சாணி மிக மிக அவசியம் என்பதனை உணர்ந்துதான் அவர்களுக்குரிய குணநலன்களாக பலவற்றையும் தொகுத்து குடிமை என்னும் அதிகாரத்தை இயற்றித் தந்திருக்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதலே முடியாட்சியினுடைய முதன்மை பணியாகச் சுட்டப்பட்டது. இப்போது அதுவே குடியாட்சியில் குடி அகம் காத்தோம்பி குற்றங்களை நீக்கிக் கொண்டு மக்கள் தங்களை தாங்களே காத்துக்கொள்ளும் தலைமை பண்பாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது. முடியாட்சியில் ஒருவர் மன்னர், மற்றவரெல்லாம் குடிகள் என்றால் குடியாட்சியில் மக்கள் எல்லோருமே மன்னர்கள்தான். இதையே மகாகவி பாரதியார் எல்லாரும் ஓர்குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர்விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று புகழ்ந்து பாடினார். எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்பது மன்னருக்கான உரிமையை மட்டும் சுட்டுவதாக அமையவில்லை. இந்த நாட்டின் பெருமையினையும் ஒருங்கிணைந்து காக்க வேண்டிய கடமையினையும் பொறுப்பையும் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று உணர்த்துகிறது அந்த வார்த்தை. நமது அரசியலமைப்பு சட்டமானது சுதந்திரமான மக்களாட்சியின் குடிமக்கள் என்ற முறையிலே சில உரிமைகளை நமக்கு அளிக்கிறது. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நாம் அனைவரும் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அடிப்படையான ஜனநாயக குறிக்கோள்களின் பால் என்றும் மாறாத அர்ப்பணிப்பு உணர்வுடன் இருப்போம் என்ற இந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த பொறுப்பு அறம் சார்ந்தது. அறம் என்பது மனித வாழ்வில் தீமைகளை அகற்றி துன்பங்களை விலக்கி இன்பத்தை தருவது. இந்த அறநெறி மனித வாழ்வின் படிப்பினைகளிலிருந்தே தோன்றி வரலாற்றுக்கு வளமூட்டுகிறது. இந்த அறநெறிகளில் மனிதகுலம் ஒன்றி நின்று வாழ்வதை உறுதிப்படுத்தத்தான் அரசியல் தோன்றுகிறது, தொண்டு செய்கிறது. அரசியல் தத்துவங்கள் மனித உலக வரலாற்றின் நிகழ்வுகளிலிருந்து தோற்றம் பெறுகின்றன. சிறந்த அரசியல் நிலவும் நாட்டில் ஒழுங்குகள் நிலவும், ஒழுக்கங்கள் விளங்கித் தோன்றும், அமைதி நிலவும், வாழ்க்கைக்கு உரியன அனைத்தும் எளிதில் கிடைக்கும், அறிவுத்துறை மேம்பட்டு விளக்கமுறும், அங்கே பகை ஒடுங்கி பண்பாடு விளங்கும், பெருமை மிகுந்த குடிமக்கள் ஒழுங்குமுறைகளின் வழி கடமைகளை இயற்றுதல் வேண்டும். அவ்வழி ஒழுக்க நெறியில் நிற்கும் பண்பு மிக அவசியமான தேவையாகும். ஒழுக்கமுடைமையே குடிமைப் பண்பின் இலக்கணம். தாமாக ஒழுக்க நெறியை மேற்கொள்ளுதல் அரிது. அப்படிப்பட்ட ஒரே வழி முயன்றாலும் சூழ்நிலை நல்ல ஒழுக்கத்துக்கு இசைந்ததாக அமைவது இல்லை. நாட்டின் அரசு குடிமக்கள் நல்லொழுக்கத்தை ஏற்றுக்கொள்ள தக்கவாறு சூழலை உருவாக்கி வழிநடத்த வேண்டும். இதனை புறநானூறு நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே என்று கூறுகிறது. இன்றைய இந்திய குடியாட்சியில் குடிமக்கள்தானே மன்னர்கள். ஆதலால் நம்முடைய ஒழுக்கமே நாட்டின் ஒழுக்கம், நம்முடைய வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி, நம்முடைய ஆட்சியே நாட்டின் ஆட்சி. இந்த தேசத்தின் மீது நமக்கு எத்தனை உரிமை உண்டோ அத்தனை கடமை உண்டு என்பதனையும் நாம் உணர வேண்டும். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் என்கிற பாரதியின் வாக்கை நமக்கெல்லாம் அறிவுரையாக ஏற்று இந்த இனிய குடியரசு தின விழாவில் உங்களோடு உரையாற்றுவதற்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய சமுதாய வானொலி நிலையத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை குடியரசு தின வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. குடியரசு தின விழாவை பற்றி நம்மோடு பகிர்ந்த அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் துறையின் உதவி பயிற்றுனர் முனைவர் சோ. அருணன் ஐயா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.